அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பூரிக்கிழங்கு காரமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பூரிக்கு மாவு ரெடி பண்ணி ஊற வச்சுருவோம். 1 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதில் 100 ml எண்ணெய் ஊற்றி பிணைய ஆரம்பிக்கணும். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைய ஆரம்பிக்கணும். ஆரம்பத்திலே அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. மாவோட பதத்துக்கு ஏற்றாப்புல தண்ணி சேர்த்து பிணையணும். அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணையும் போது ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இறுக்கம் கொடுத்து நம்ம கையிலே ஒட்டாது. அது வரைக்கும் பிணையணும். மாவை அப்படியே ஊற விட்டணும். பூரிக்கிழங்கு செய்கிறதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு குக்கரில் கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு இறக்கிடணும். வேக வச்ச உருளைக்கிழங்கை வச்சு காரமான முறையில் எப்படி பூரிக்கிழங்கு செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காய விடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சிறிதளவு கடுகு உளுந்து போட்டு அது பொரியிற வரைக்கும் காத்திருக்கணும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே சிறிதளவு கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 10 பல் பூண்டு எடுத்து சேர்க்கணும். பூண்டை நல்லா வதங்க விடணும். பூண்டோடு சேர்த்து 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதனையும் வதக்கணும். எண்ணெயோட சூட்டில் பூண்டு கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா வதங்கி அதோட கலர்லாம் டார்க் ஆகும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். கடலைப்பருப்போட கலர் ஓரளவுக்கு டார்க்காக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்காக வெட்டி வச்சுருந்த 3 பச்சை மிளகாய் சேர்க்குறோம். ஒரு 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும். பொதுவாகவே ஹோட்டலில் வைக்கிற பூரிக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸாக தான் நறுக்கி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பீஸாகவும் நறுக்கி போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக நறுக்குனிங்கன்னா அதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வேகமாகவே வதங்கிடும். பெரிய பீஸ்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும். சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி குழம்புல சேர்க்கும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்த உடனே வெங்காயம் கொஞ்சம் வேகமாக வதங்க ஆரம்பிக்கும். பூரிக்கிழங்குனாலே பெரும்பாலும் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் சிறிதளவு இப்படி தான் செய்வாங்க. இது பெரும்பாலும் காரத்தன்மை கம்மியாக இருக்கும். மழுமழுப்பான சுவையை தான் தரும். இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. காரம் அதிகமாக வேணுன்றவங்க பச்சை மிளகாயோட எண்ணிக்கையை கூட்டி செஞ்சுக்கலாம். மஞ்சள் தூளை விட மிளகாய் தூள் அதிகமாக போட்டு செஞ்சாலும் காரம் கூடும். கலரும் ரெட் கலரில் வரும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளிப்புத்தன்மைக்காக ஒரு 1/4 கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து இன்க்ரீடியன்ஸை கூட்டி குறைச்சிக்கலாம் அல்லது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கம்மியாக போட்டுட்டு மிளகாய் தூள் அதிகமாகவும் போட்டுக்கலாம், அல்லது பச்சை மிளகாயோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. பெரும்பாலும் ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்குனாலே உருளைக்கிழங்கை பேஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது உருளைக்கிழங்கோட பச்சை பட்டாணியும் போட்டு செஞ்சு சாப்பிட்றலாம். அப்படி இல்லையா உருளைக்கிழங்கோட சுண்டலும் போட்டு செஞ்சு சாப்பிட்றலாம். இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா பூரியை நான் சட்னி சாம்பார் கூட நான் வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா பூரியை எல்லா வகையான சட்னி, துவையல், குழம்புகள் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதே வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருந்தோம்னா இந்நேரம் வெந்திருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பெருசு பெருசாக நறுக்கி போட்டதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குது. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் எல்லோ கலரில் வரும். நான் எங்கள் அம்மா கிட்ட ஸ்பைஸியாக ரெட் கலரில் வேணுமான்னு சொன்னேன். அதனால் அவங்க 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ தான் ரெட் கலரில் வரும். பார்க்குறதுக்கு நல்ல ரெட்டிஷாக காரமாக இருக்கும்.
நீங்கள் உங்கள் வீட்டில் பூரிக்கிழங்கு செய்யும்போது ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா வெறும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். இல்லை ரெட் கலரில் நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் போட்ட உடனே அதனுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா கிண்டி விடணும். அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்கள் அடிப்பிடிக்க விட்டிங்கன்னா அதோடைய வாசனையே மாறிடும். ஒன்ஸ் நீங்கள் அடிப்பிடிக்க விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு சமைச்சாலும் ஒரு கருகின வாடை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பச்சை வாசம் போகிற வரைக்கும் கேர்ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கின பிறகு அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நம்ம இப்போ தண்ணி ஊற்றுனதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சரி பார்த்து தேவையான உப்பை சேர்த்துக்கணும். இப்போ இந்த கிரேவியை சிம்மில் வச்சு ஒரு கொதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரித்து தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை இந்த கிரேவியோட ஆட் பண்ணிடணும். நம்ம இன்னும் சின்ன பீஸாகவும் கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா நல்லா கையிலே ஸ்மாஷ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரியும் போடலாம். அப்படி நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா குழம்பு ஒரு கெட்டியாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்க ஓரளவுக்கு பெரிய பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ கிரேவி கெட்டியாக வர்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி பூரிக்கிழங்கோட கலந்து விட்றோம். கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிடணும். அப்படி இல்லைன்னா கிரேவியில் போடும்போது அதோட ஹீட்னால் திரளாக நிற்கும். கடலை மாவை குழம்புல சேர்த்த பிறகு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் சூடுபடுத்தி நல்லா கிளறி விடணும். ஃபைனலாக ஒரு கொதி வந்த பிறகு மல்லித்தழையை மேலாப்பில் தூவி லைட்டாக கிளறி விட்டு இறக்கி வச்சிடணும். நல்ல காரமான கெட்டியான பூரிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு ஊற வச்சுருந்த கோதுமை மாவை உருண்டை பிடிச்சி ரவுண்ட் ஷேப்பில் ஈவனாக தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். தேய்ச்ச மாவை எண்ணெயில் போட்டோடனே உப்பி வரும். உடனே எடுத்துடக்கூடாது. சுற்றி எண்ணெய் நல்லா தெளித்து உள்ளெல்லாம் வெந்த பிறகு தான் பூரியை வெளியே எடுக்கணும். நாம் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருந்த பூரிக்கிழங்கு நல்ல கெட்டி ஆயிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நண்பர்களே, இந்த முறையில் உங்கள் வீட்டில் பூரிக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.